இன்றைக்கி சில நாட்களாகவே நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னென்னா 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இடையில ஒரு 15 டேஸ் வந்து நான் என்னோட உடற்பயிற்சி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் அகைன் நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சூழல் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம உடற்பயிற்சியை பொறுத்தளவு நமக்குள்ளே 2 வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். ஒன்று வந்து நம்மளுடைய மனநிலை சரியாக இருக்கணும், இன்னொன்று வந்து நம்ம உடம்பு சரியாக இருக்கணும். சில வேலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும், நம்மளால் ஓட முடியும், எல்லா வேலையும் செய்யக்கூடிய சூழலில் இருப்போம். ஆனால் நம்மளுடைய மனசு வந்து சரியாக இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளால் ஓட முடியாது. இன்னும் இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில நேரம் வந்து நம்ம மனசு வந்து ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்கும், நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா வலி இல்லை ஏதோ ஒரு தயக்கம் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனாலும் கூட என்றைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக மன அளவில் இருக்கீங்களோ அன்றைக்கி ஓடி முடிச்சிருவீங்க. ஸோ உடற்பயிற்சி செய்கிறதுல வந்து இதுதான், உடலை விட வந்து மனம் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் உங்களால் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்ய முடியும். என்னதான் வந்து நம்ம உடற்பயிற்சியில் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தாலும் இடையில் அங்கங்கே வந்து தொய்வு ஏற்படும். சில நாட்கள் சம்டைம்ஸ் வந்து சில மாதங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நின்று போயிடும். பட் அந்த டைமில் கூட நம்ம வந்து சின்னதாக வாக்கிங் இந்த மாதிரி ஒரு யோகா இந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக பயிற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வந்து ஒன்ஸ் நமக்குள்ளே வந்து ஒரு ஃபயர் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக உடற்பயிற்சி பண்ணுறதில் உறுதியாக செயல்படணும். ஸோ இன்றைக்கி நான் வந்து 10 கிலோமீட்டர் ஓடி முடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய டைமிங் பார்த்து அப்படின்னா ஒரு மணி நேரம் 2 நிமிஷம் கிட்ட வந்துச்சு. பட் ஆக்சுவலாக வந்து என்னுடைய டைமிங் வந்து 55, 58 இதுக்குள்ளே நான் வந்து என்னால் ஓடி முடிக்க முடியும். இப்போ நான் வந்து என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து நான் 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் கவனமாக இருந்தேன். ஃபைனலாக வந்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டைமிங் வந்து கொஞ்சமாக ஒரே நாளில் நம்ம போட்டு புஷ் பண்ணக்கூடாது. நான் டைமிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தேன் அப்படின்னா நிச்சயம் என்னால் 10 கிலோமீட்டர் ஓட முடியாது. ஏன்னா என்னோடய ஸ்டெப் வந்து வேகமாக ஆகியிருந்திருக்கும், என்னோடய ஸ்டெமினா எனக்குள்ளே இருக்க அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளால் ஓட முடியாமல் பாதிலே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இதில் தோற்று போயிட்டு அப்படின்னா அடுத்த வர நாட்களும் சில நாள் தோற்று போயிட்டு அப்படின்னா எந்திக்கிறதுக்கே வந்து தயக்கமாக இருக்கும். சரி நேற்றுக்கே தோற்று போயிட்டு இன்றைக்கி எந்திரிச்சு மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு சில நாள் அப்படியே விட்டோம்னா அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஸோ சின்ன டார்கெட்டை வச்சு நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் இப்படி போனோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளால் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி வந்து பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் பண்ணின உடற்பயிற்சி அந்த 10 கிலோமீட்டர் ஓடி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து லெக்குக்கு மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணேன். அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். நிச்சயம் இது உங்களுக்கு